ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன். டைம் 8 கிட்டத்தட்ட 8:30 இருக்கும். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். வாட் ஐ ஏட் இன் அ டே அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத காட்டுறேன். ஓகே, நான் மார்னிங் என்ன இன்டேக் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஜூஸு. ஓட்ஸில் நான் பனானா ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸ் என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஜூஸுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டுக்கு நைட்டே சியா சீட்ஸை ஊற வச்சு இந்த ஜூஸில் ஆட் பண்ணி நான் குடிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஓட்ஸும் பனானாவும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பீட்ரூட் ஜூஸ். ஸோ இதுதான் நான் காலையில் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் சவுண்ட் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்புறம் எப்போ சாப்பிட்றேனோ அப்போ உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, கருவாடு தொக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். குழம்பு மாதிரி இல்லை, நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கருவாடு எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் கருவாடு தொக்கு செஞ்சுருக்கேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம காலேஜில் போய் தான் ஆஃப்டர்நூன் சாப்பிட போகிறோம். ஸோ டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ்லேருந்தே நான் ரூமுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏதாவது பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பூஸ்ட்டு போட்டு அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தோசை ஊற்றி தான் சாப்பிட்ணும். ஸோ போய் சாப்பிடுவோம். நான் இப்படி ஹாஸ்டலில் வெரைட்டியாலாம் சாப்பிட மாட்டோம். ஸோ என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடுவோம். வீட்டில் இருந்தால் ஏதாவது வெரைட்டியாக சாப்பிட்லாம். இங்கே சமைச்சி சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் நிறையா சேனலில் பார்த்துருக்கேன். வாட் ஐ ஏட் இன் அ டே வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. ஈவினிங்கு ப்ரன்ச்சு அது இதுன்ட்டு. நான் நார்மலாக பீப்புள் என்ன சாப்பிடுது, எப்படி காலையில் செஞ்சு காலையில் ஒன்று சாப்பிட்றது, மத்தியானம் செஞ்சது தான் நைட்டு வச்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் இந்த ஜூஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்று எடுத்திருக்கேன். புதுசாக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
ஈவினிங்க்கு வந்து பஜ்ஜியில் போண்டா சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பூஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நேற்று தான் வீட்டிலேருந்து வந்தேன். ஸோ நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் மத்தியானம் செஞ்ச கருவாடு இருக்குது. ஸோ நம்ம அதுதான் சாப்பிட போகிறோம். இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் ஏதாவது வயிற்று கொட்டிப்போம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து உருளைக்கிழங்கு போண்டா, அப்புறம் ஒரு சமோசா, அடுத்தது ஒரு மக் பூஸ்ட், அப்புறம் பூஸ்ட் ஆகலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் இதான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு என்னென்னு பார்ப்போம். ஆனால் நைட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்ன சிம்பிளாக தோசை தான் இருக்க போகுது. ஸோ இது சாப்பிட்றலாம். சரி குடிச்சிக்கலாம். எனக்கு பாலே பிடிக்காது, பட் இதை நான் ஏன் கையில் வச்சுருக்கேன். எனக்கு பாலே பிடிக்காது, பட் குடிச்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, அதனால் நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு சரி நைட்டு சாப்பிட்றேன். நைட் சாப்பிட்றப்போ நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா மத்தியானம் வந்து சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, அந்த சாப்பாடு. அதுக்கப்புறம் நான் நேற்று வீட்டிலேருந்து வந்தப்போ மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. அந்த மீன் குழம்பு தெரியும்னு நினைக்கிறேன், மீன் குழம்பு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சாப்பாடு பத்தாது, அதனால ஒரு 3 தோசை சுட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் வச்ச கருவாடு தொக்கு இங்கே இதில் இருக்கு. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். எனக்கு வந்து அன்னைக்கு வச்ச மீன் குழம்பு பிடிக்காது, அடுத்த நாள் அது நல்லா சூடு பண்ணி சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட்றலாம். நம்ம வெரைட்டியாக சாப்பிட்ற ஆள் கிடையாது, வயிற்று நொப்புற அளவுக்கு சாப்பிட்ற ஆள் நான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு என்ன வேலை, அடுத்தது தூங்குற வேலை தான். ஸோ சாப்பிடலாம். மீன் குழம்பு அல்டி, செம்ம சூப்பராக இருக்கும். யாராவது இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வேறு சளி பிடிச்சிருச்சு. நேற்று நான் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கருவாடு தொக்கு செஞ்சுருக்கேன். 2 நாளாக ஒரே ஃபிஷ் ஐட்டமாக சாப்பிட்டுருக்கேன். ஓகே, நான் வந்து சாப்பிட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப வெரைட்டியாலாம் சாப்பிடல. ஹாஸ்டலில் என்ன ரெகுலராக நான் வந்துட்டு செஞ்சு சாப்பிடுவேனோ அதுதான் வந்து நான் செஞ்சுருக்கேன். மோஸ்ட்டாக எல்லோரும் வந்துட்டு இந்த மத்தியானம் வைக்கிற குழம்ப நைட்டு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்ற ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஹாஸ்டலில் மத்தியானத்தை வச்சதை அப்படியே சூடு பண்ணி நைட்டு அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய்.